நம்மோடு செய்தியாளர் பாஸ்கர் இணைந்திருக்கிறார். பாஸ்கர், இந்த சந்திப்பு பற்றி சட்ட அமைச்சர் விரிவாக விளக்கினார். அதை தாண்டி நமக்கு கூடுதல் இன்புட்ஸ் இருக்கா? தமிழ்நாடு அரசு சார்பாக என்ன வலியுறுத்தப்பட்டது? ஆளுநர் தரப்பில் என்ன சொல்லப்பட்டது? இந்த ஒரு டெட்லாக்கை ரிசால்வ் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது ஒரு வாய்ப்பும் ஃபார்முலாவும் பற்றி பேசப்பட்டதா? பாஸ்கர், நமக்கு இருக்கக்கூடிய மேலும் விவரங்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டம் 200வது பிரிவின்படிதான் என்ன நிலைப்பாடு இருக்கிறது என்பதைத்தான் தமிழக சட்டப்பேரவையில 2வது முறை மீண்டும் நிறைவேற்றப்பட்டு ஆளுநர் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டால் அந்த சட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் தரலாம். அதுக்கு அதிகாரம் அவருக்கே இருக்கு. இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் ஆளுநரிடம் தெரிவிச்சிருக்காரு. நீங்க ஏற்கனவே குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறதே எங்களுக்கு தமிழக சட்டப்பேரவை மீண்டும் நிறைவேற்றப்பட்டதுக்கு அப்புறம் அனுப்பின மசோதாக்கு நீங்களே ஒப்புதல் கொடுக்கலாம், உங்களுக்கு அதிகாரம் இருக்கு. இது குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை தான் விளக்கி இருக்கிறாங்க. இது மத்திய பட்டியல பொது பட்டியல் நடவடிக்கையை பற்றியும் இரு தரப்பும் பேசியிருக்காங்க. இதுல பார்க்கும்போது தமிழ்நாடு பல்கலைக்கழக சட்ட திருத்தங்கள் மசோதா என்பது சென்னை பல்கலைக்கழக திருத்த மசோதா. இந்த மசோதா அதன் அடிப்படையில் தான் பல்வேறு பல்கலைக்கழகங்கள்ல ஆளுநர் வேந்தரா இருப்பாரா அல்லது தமிழக முதலமைச்சர் வேந்தரா இருப்பாரா அப்படிங்கிறது இந்த 10 மசோதாக்களுடைய முக்கியத்துவம். அதுல ஆளுநருடைய அதிகாரம் பறிக்கப்படுகிறதா அப்படிங்கிற கேள்வியை ஆளுநர் முன்வைத்துதான் அந்த மசோதாக்களுக்கு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருக்காரு. அதன் அடிப்படையில் ஆளுநருடைய நிலைப்பாடா இருக்கு. ஆனால் தமிழக முதலமைச்சர் இந்த விவகாரத்துல தமிழகத்தினுடைய இருக்கக்கூடிய பல்வேறு பல்கலைக்கழகம், அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகமாகவும், டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம், வேளாண் பல்கலைக்கழகம், தமிழ்நாடு திருத்த பல்கலைக்கழக சட்ட முன்வடிவுகளாகட்டும், அதே போல மீன்வள பல்கலைக்கழகம், இது போன்ற பல்வேறு பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் ஆளுநராக இருக்கிறத மாற்றி தமிழக முதலமைச்சர் இருப்பதற்கான மசோதாவைத்தான் தமிழக சட்டப்பேரவையில மீண்டும் நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்பட்டது. அந்த மசோதாக்களுக்கு ஆளுநர் 2வது முறை மீண்டும் தமிழக சட்டப்பேரவையில நிறைவேற்றி அனுப்பினால் அதற்கு ஆளுநரே அதிகாரம் இருக்கு, அவரே அதுக்கு ஒப்புதல் கொடுக்கலாம். அதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் 200வது பிரிவு சொல்லுது. நீங்க குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வச்சீங்க, மசோதா சேர்த்து இதெல்லாம் அனுப்பியிருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுங்க அப்படிங்கறத மீண்டும் ஒரு மனுவாக கொடுத்திருக்காங்க. நீங்க முன்கூட்டியே கேட்டிருந்தா முதன்முறை அனுப்பும் போதே கேட்டிருந்தீங்கன்னா நாங்க விளக்கமாக சொல்லியிருப்போம். ஆனால் நீங்க குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வச்சுட்டீங்க. அதுக்கப்புறம் மீண்டும் அனுப்பினோம். அந்த மசோதாக்களுக்கு நீங்களே ஒப்புதல் கொடுங்க அப்படிங்கறதுதான் தமிழக முதலமைச்சருடைய நிலைப்பாடாக இருக்கிறது. இது இல்லாம அதிமுகவுடைய அமைச்சர்கள், அப்போது இருந்த 3 அமைச்சர்களுடைய விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே நாங்க கோரிக்கை முன்வைத்திருந்தோம். நீண்ட கால கோரிக்கையா இருக்கு, நிலுவையில் இருக்கு, நீங்கள் ஒப்புதல் கொடுத்தா அவங்க ஏதுவாக இருக்கும் அப்படிங்கறதையும் முன்வைத்திருக்காங்க. டிஎன்பிசியுடைய தலைவர் நியமனம் தொடர்பாகவும் இதுல பேசப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரங்கள்ல ஆளுநர் என்ன நிலைப்பாடு எடுக்கிறார் என்பதை பொறுத்துதான் தமிழக அரசினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள். இது வழக்குகள் விசாரணைக்கு வரும்போது தமிழக அரசு நிலைப்பாட்டை சொல்லுவாங்க. நீங்க உச்சநீதிமன்றத்தினுடைய போய் பார்த்தோம், அறிவுறுத்தல்படி பார்த்தோம். இன்னைக்கு சந்திப்பு சுமூகமா நடைபெற்றது. ஆளுநர் இந்த விவகாரத்துல என்ன முடிவு எடுத்திருக்கிறார், என்ன முடிவு எடுக்க போகிறார் அப்படிங்கறத மீண்டும் விசாரணைக்கு வரும்போது 22ஆம் தேதி விசாரணைக்கு வர உள்ளது. அப்போது தமிழக அரசுடைய நிலைப்பாட்டை தெரிவிப்பாங்க. இந்த மனு என்ன சொல்லியிருக்காங்க, இன்னைக்கு ஆளுநரிடம் கொடுக்கப்பட்ட மனுவில் என்னென்ன விவரங்கள் அதுல கால அவகாசம் எவ்வளவு கொடுக்கப்பட்டிருந்து அதுல ஆளுநர் என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கிறாருங்கிறத மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் தான் தெரிவிப்பாங்க. அதுவரை இந்த விவகாரம் தொடர் கதையாகவே இருக்கக்கூடிய வாய்ப்பாகத்தான் தற்போது நிலையில இருக்கு. ஆளுநர் இந்த விவகாரத்துல என்ன முடிவு எடுக்கிறாரு அப்படிங்கிறது பொறுத்துதான் தமிழக அரசுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகளும் அமைய உள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.